என் அன்பு குழந்தையே, வெள்ளிக்கிழமை இரவில் ஒரு துக்கமான செய்தியை என் பிள்ளையிடத்தில் சொல்ல வேண்டி உன் பிரித்யங்கரா நான் வந்திருக்கின்றேன். நேரம் குறைவாக இருக்கிறது. காலம் தாழ்த்தாமல் என்னவென்று கேள். நீ நினைக்கலாம், அம்மா, வெள்ளிக்கிழமையில் மகிழ்ச்சியோடு இருக்கும் என்னுடைய மனது மற்ற நாட்களில் கூட மனது அங்குமிங்கும் அலைபாய்ந்து கொண்டிருந்தாலும் வெள்ளிக்கிழமை முழுக்க முழுக்க என் தெய்வங்களை நினைத்து நான் என்னுடைய மனதை தேற்றிக் கொண்டிருக்கும் இந்த நேரம் நீ வந்து ஒரு துக்கமான செய்தியை சொன்னால் நான் சந்தோஷப்பட வேண்டுமா அல்லது கண் கலங்க வேண்டுமா? நான் எதை செய்வதை நீ எதிர்பார்க்கிறாய்? எப்படிப்பட்ட ஒரு விஷயம் இந்த வாழ்க்கையில் எனக்கு நடக்க வேண்டும் என்று நீ நினைக்கிறாய்? நீ என்ன நினைக்கிறாயோ அதுவாகவே என் வாழ்க்கை மாறட்டும். நீ துக்கமான செய்தியை கொண்டு வந்தாலும் சரி, சந்தோஷமான செய்தியை கொண்டு வந்தாலும் சரி, நான் உன் பிள்ளை. ஒருபொழுதும் இதனை தவிர்க்க மாட்டேன். நீ எந்த செய்தியை சொன்னாலும் அதை மறுக்காமல் நான் பெற்றுக்கொள்வேன். சொல்வது என் தாய். நிச்சயமாக ஒருபொழுதும் என் தாயானவள் எனக்கு தீங்கு நினைக்க மாட்டாள் என்று இது போன்ற எண்ணங்களை மனதில் கொண்டு நீ என்னுடைய வார்த்தைகளை கேட்கும் பட்சத்தில் நிச்சயமாக உனக்கு நான் ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக சொல்லி தருவேன் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் இந்த காலம் முழுக்க நீ விரும்பிய எல்லாவற்றையும் நான் உனக்கென்று சொல்லித்தர முழு மனதோடு நிற்கிறேன். இந்த பிரித்யங்கரா எந்த விஷயத்தை சொன்னாலும் அதற்கு ஒரு காரணம் உண்டு என்பதனை நீ புரிந்து கொள்ள தொடங்கிவிட்டாய் அல்லவா? உன் தாயின் வார்த்தைகள் முழுக்க முழுக்க இந்த வாழ்க்கையை உனதாக்கி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாய் அல்லவா? அது போதும். மற்ற எல்லா விஷயங்களும் இனி உனக்கு தானாகவும் சரியாகவும் நடந்துவிடும். நல்லதை சொன்னால் மட்டும்தான் கேட்பேன் என்று சொன்னால் கெட்ட விஷயங்களை எல்லாம் அப்படி யார் தெரிந்து கொள்வது? உன்னை சுற்றி நடக்கும் தீமைகளை எல்லாமும் யார் தெரிந்து கொள்வது? சந்தோஷமோ வேதனையோ எல்லாவற்றையும் முழுக்க முழுக்க நீ மட்டும்தான் அனுபவிக்கப் போகிறாய். எல்லா விஷயங்களையும் நீ மட்டும்தான் முழுக்க முழுக்க என்னவென்று தெரிந்து கொள்ளப் போகிறாய். எதுவும் உணர்ந்து நீ உன் வாழ்க்கையாக உணர்ந்து விட நினைக்கிறாய் என்றால் நிச்சயமாக இதனை என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக இந்த பிரித்யங்கரா உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்க நினைக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்கக்கூடாது. அம்மாவினுடைய அன்பு எந்த இடத்திலும் உன்னை கைவிடுவதில்லை என்பதனை நீ உணர்ந்து விட வேண்டும். நான் சொல்ல சொல்ல இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு நிலைகளையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். எதையும் கடந்து உன்னால் வாழ முடியும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தெய்வம் அதற்கு உனக்கு நிச்சயமான ஒத்துழைப்பை கொடுக்கும் என்பதனையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் பொழுது இனி என்ன நடந்தாலும் என் பிள்ளையினுடைய மனதில் தேவையில்லாத எண்ணங்கள் வந்து ஒட்டிக்கொள்ளாமல் பிரித்யங்கரா சொல்வதை முழுக்க முழுக்க என் பிள்ளை நீ கவனமாக கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டிய அத்தனை உண்மைகளையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. நான் இருப்பது இனி என்னவாக இருந்தாலும் அவை ஒவ்வொன்றிலும் நீ பெருமகிழ்ச்சியோடு உனக்கான வெற்றியையும் உனக்கான ஆச்சரியங்களையும் நடத்தி கொடுக்க வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. காரணமில்லாமல் எதுவும் இங்கு நடந்து விடுவதில்லை. காரணமில்லாமல் எந்த விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நான் நடத்தி கொடுப்பதில்லை. அப்படி இருக்கும் பொழுது இனி உனக்காக நடக்க காத்திருக்கும் எல்லா விஷயங்களையும் என் பிள்ளை நீ ஒன்றன் பின் ஒன்றாக உணர்ந்து வாழக்கூடிய நேரம் நெருங்கிவிட்டது. ஆனால் எவ்வளவுதான் என் பிள்ளை முயற்சி செய்தாலும், எவ்வளவுதான் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் பல சோதனைகளை கடந்து வாழ்ந்துவிட நினைத்தாலும் ஏதோ ஒரு தடங்கல்கள் என் பிள்ளையின் வாழ்க்கையில் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. ஏதோ ஒரு பிரச்சனை எப்பொழுதுமே என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கையில்
இருந்து கொண்டுதான் இருக்கிறது என்பதனை நீ மறக்கக்கூடாது. நான் இருப்பது போல நீ எந்த நிலையிலும் தாயின் அன்பு அரவணைப்பும் உனக்கு கிடைப்பதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த தாய் உன்னை தொடர்ந்து வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் காலம் இனி ஒவ்வொன்றிலும் நீ உன்னை யாரென்று அடையாளம் காண வேண்டும் என்பதனை மறக்காது. பிரித்யங்கரா, சொல்ல வருகின்ற விஷயங்களை நீ முழுக்க முழுக்க தெரிந்து கொண்டு வாழ வேண்டும். இந்த பிரித்யங்கரா நான் உடனிருந்து உனக்கு நடத்தக்கூடிய ஆச்சரியங்களை நீ கட்டாயமாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கிறேன் என்பதும் உனக்காக நான் வருகிறேன் என்பதும் உன்னால் ஒருபொழுதும் மாற்ற முடியாததல்லவா? நீ நினைத்தால் எப்பொழுதும் இதை உன்னால் நிச்சயமாக மாற்றிவிட முடியாது. அம்மாவின் அன்பு உனக்கு எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கின்ற அன்பு. இந்த பிரித்யங்கராவினுடைய அன்பு எந்த இடத்திலும் உன்னை கைவிடாத ஒரு அன்பு. எப்பேற்பட்ட சூழ்நிலையில் என் பிள்ளை இருந்தாலும் அந்த சூழ்நிலைக்கு தகுந்தவாறு நான் உன் மனதையும் உன்னுடைய மனநிலையையும் நான் மாற்றிக்கொண்டுதான் இருக்கிறேன். இல்லை என்றால் இத்தனை காலம் உன்னால் கடந்து வர முடியுமா இந்த வாழ்க்கையில்? இத்தனை காலம் நீ தெளிவு பெற முடியுமா இந்த வாழ்க்கையில்? நிச்சயமான சில விஷயங்களை நீ எப்பொழுதுமே உணர்ந்து கொள்ள வேண்டும். நிச்சயமான பல விஷயங்களை என் பிள்ளை நீ எப்பொழுதும் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு சரியான விஷயங்களை நான் உன் வசமாக்கி தருவதும், தெளிவான விஷயங்களை இந்த வாழ்க்கையில் உனக்கென நடத்தி கொடுப்பதும் இது ஒன்றும் புதிது அல்ல. நான் எல்லா நேரமும் உனக்காக முன்னெடுத்து இந்த விஷயங்களை செய்து கொண்டுதான் இருக்கின்றேன். உனக்காக முன்னின்று நான் எதையுமே உன் வாழ்க்கையாக மாற்றிக்கொண்டுதான் இருக்கின்றேன். அதனால் இனிமேலாவது இதை உணர்ந்து வாழ நீ கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காது. இதையெல்லாமும் புரிந்து கொண்டு வாழ நீ முன்னெடுத்து செல்ல வேண்டிய விஷயங்கள் உனக்கு நிறைய இருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாது. எந்த நொடியிலும் என் பிள்ளைக்கு நான் சொல்லித்தரக்கூடிய விஷயங்களை நீ உணர்ந்து கொண்டாயானால் உனக்காக நான் இனிமேல் எதையும் தெளிவாக சொல்லிக் கொடுத்து விடுவேன். உன்னுடைய நேரங்கள் முழுக்க முழுக்க இந்த வாழ்க்கையில் உன்னை இனி என்னவாக மாற்றப் போகிறது என்பதனை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ளப் போகிறாய். நான் இருக்கும் நேரங்களில் இனி என் பிள்ளைக்கு வேண்டிய விஷயங்கள் இனி ஒன்றன் பின் ஒன்றாக உன்னை சரியாக வந்து சேரும் என்பதனை நீ மறந்து விடாதே. நல்லதுதான் நடக்க வேண்டும். இது உன் வாழ்க்கையில் நிச்சயிக்கப்பட்ட விஷயங்கள். அப்படி இருக்கும் பொழுது ஒரு துக்கமான செய்தி உன்னை வந்து சேர இருக்கிறது என்றால் இதனை நீ கட்டாயமாக செவி கொடுத்து கேட்கத்தான் வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. நிச்சயமாக இதனை நீ செவி கொடுத்து என்னவென்று உணரத்தான் வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. நான் உன்னை சுற்றிலும் எப்பொழுதும் உனக்காகவே வருகின்ற இந்த நேரங்களில் இனிமேலும் என் பிள்ளை நீ உனக்குரிய அவசியங்களை நீ புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். உனக்குரிய ஆச்சரியங்களை நீ நிச்சயமாக என்னவென்று பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. யார் நினைத்ததையும் நினைத்துவிட்டு போகட்டும். நான் நினைப்பது ஒன்றே உன் வாழ்க்கையாக மாறும். உன்னை சுற்றி எவ்வளவு பெரிய விஷயங்கள் நடந்து கொண்டிருந்தாலும், உன்னை சுற்றி எவ்வளவு பெரிய சோதனைகள் உனக்கு வந்து கொண்டிருந்தாலும், இவை எல்லாவற்றையுமே நீ உணரும் இந்த நேரம் முழுக்க உனக்கு வேண்டியது எல்லாமுமே சரியாகவே நடக்க வேண்டும் அல்லவா? நீ விரும்பியது போல எந்த விஷயங்களும் உன்னை வழிநடத்த வேண்டும் அல்லவா? என் பிள்ளையே, பட்டபாடுகள் போதும். நாமாக இந்த வாழ்க்கையை எப்படியும் வாழ்ந்துவிடத்தான் வேண்டும் என்று நீ நினைக்கிறாய் என்றால் இவை எல்லாமுமே உனக்கு நிலையான ஒன்றை நிச்சயமாக சொல்லித்தரும் என்பதனை மறக்காதே.
நிலையான பல தருணங்களை இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கும் என்பதனையும் நீ மறக்காதே. இனி நடக்கப் போகின்ற எல்லா நன்மைகளையும் நீ கட்டாயமாக புரிந்து கொள்ளத்தான் போகிறாய். இந்த வாழ்க்கை உன் தெய்வத்தின் அருளால் உனக்கு என்ன சொல்ல காத்து கொண்டிருக்கிறது என்பதனையும் என் பிள்ளை நீ நிச்சயமாக உணரத்தான் போகிறாய். நான் இருந்து இதுவரையிலும் உனக்கு கொடுத்த விஷயங்கள் பலவற்றையும் என் பிள்ளை இனியும் இந்த வாழ்க்கையை நீ விட்டு விடாதே. கடந்து வருகின்ற நேரங்கள் உனக்கு இனி ஒவ்வொன்றையும் சரியாக தெளிவுபடுத்தாமல் போகாது. இனி ஒவ்வொன்றையும் உனக்கு என்னவென்று சொல்லிக் கொடுக்காமல் போகாது என்பதனை நீ மறந்து விடாதே. எல்லா காலமும் நேரமும் உனக்கு இனி ஒவ்வொன்றையும் உறுதியாக கொடுக்கும் அல்லவா. இந்த பிரத்யங்கரா நான் சொல்வது போல உனக்கு எல்லா தருணங்களையும் நிச்சயமாக உனக்கென நான் உருவாக்கி கொடுக்கும் இந்த நேரம். இனி என் பிள்ளை நீ கலங்கிவிடக்கூடாது. உனக்காக நான் இருப்பதை இனி ஒன்றன் பின் ஒன்றாக நீ தெரிந்து கொள்வாய். அவர்கள் அப்படி பேசினார்கள், இவர்கள் இப்படி பேசினார்கள், அவர்கள் அதை பற்றி சொன்னார்கள் என்று எல்லாம் சொல்லி யார் பேசிய வார்த்தைகளையும் நினைத்து நீ வருந்தாதே. பேசுகின்ற வாய் பேசிக்கொண்டுதான் இருக்கும். அதை மூட வைப்பதோ அவர்களுக்கு புரிய வைப்பதோ உன்னுடைய வேலை அல்ல. இதையெல்லாம் செய்வதனால் என் பிள்ளைக்கு எந்த நன்மைகளும் நடக்கப் போவதும் இல்லை. உன்னை யாரென்று இவர்களுக்கு நீ நிரூபிக்க வேண்டிய அவசியமும் உனக்கு இல்லை என்பதனை நீ மறந்து விடாதே. எல்லா காலங்களிலும் என் பிள்ளை நீ உணரக்கூடிய சில விஷயங்கள் இன்னமும் உன் வாழ்க்கையில் இருக்கத்தான் செய்கின்றது. எல்லா சூழ்நிலையிலும் நீ புரிந்து கொள்ள வேண்டிய சில விஷயங்கள் இன்னமும் உன் வாழ்க்கையில் இருக்கத்தான் செய்கின்றது. என்ன நடக்கிறது என்பது உனக்கு வேண்டுமானால் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் உன் தெய்வத்திற்கு அது தெரியாமல் போகுமா? நீ வணங்குகின்ற தெய்வம் அதை என்னவென்று உணராமல் போகுமா? அதுபோல இதை எப்படி சரி செய்ய வேண்டும் என்பதும் உன் தெய்வம் மட்டுமே அறிந்த ஒரு விஷயம் அல்லவா. இப்பொழுதும் எப்பொழுதும் உன்னை தேடி நான் வரக்கூடிய இந்த நேரங்களை நீ முழுமையாக உறுதிப்படுத்து. உனக்கு நான் சொல்லித்தரக்கூடிய எல்லா விஷயங்களையும் நீ கொஞ்சம் கொஞ்சமாக தெளிவுபடுத்தி கொண்டே இரு. நடந்து முடிந்தது எதுவும் இனி உன்னை பாதிக்காது. ஏனென்றால் தெய்வம் எல்லாவற்றிற்குமான ஒரு வழியை உனக்கு காண்பித்து கொடுக்க துணிந்து விட்டதல்லவா. இத்தனை நாளும் நீ பட்ட வேதனைகளுக்கும் சோதனைகளுக்குமான தீர்வுகளும் உனக்கு கிடைக்கக்கூடிய கால நேரம் கைகூடி வந்து விட்டதல்லவா. அப்படி இருக்கும் இந்த நேரம் இனி எதையும் சந்தித்து என் பிள்ளை நீ கலங்கி கொண்டிருக்காதே. உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்கள் அத்தனையையும் நீ உறுதி கொள். உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்கள் அத்தனையையும் நீ என்னவென்று தெரிந்து கொள். நான் இருக்கும் இந்த நேரங்கள் இனி எந்த நாளும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டும். நான் இருக்கும் இந்த நேரங்கள் இனி எப்பொழுதும் உன்னை ஆனந்தப்படுத்த வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். எத்தனை விஷயங்களை உன்னை சுற்றி இருந்து நான் சொல்ல நினைக்கிறேனோ அவை அத்தனையிலும் இனி என் பிள்ளை நீ உன் வாழ்க்கையை தெளிவாக மீட்டெடுத்து விடுவாய் என்பதுதான் உண்மை. எதையுமே என் பிள்ளை நீ உணர்ந்து கொண்டு வாழ நினைத்தால் மட்டும்தான் அந்த வாழ்க்கை உனக்கு இனிக்கும். புரியாமல் வாழ வேண்டுமே என்ற ஒரு எண்ணத்திற்காக மட்டும் ஒரு விஷயத்தை நீ வாழ நினைத்தால் அது எப்பொழுதுமே உன்னை ஆனந்தப்படுத்தாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதுமே அதிலிருந்து உனக்கு மகிழ்ச்சி கிடைக்காது என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். நல்ல நேரமும் நல்ல காலமும் என் பிள்ளைக்கு ஆரம்பிக்க வேண்டும் என்றால் முதலில் என் பிள்ளையை ஆட்டி படைக்கும் இந்த தீய விஷயங்கள் உன் வாழ்க்கையை விட்டு விலக வேண்டும். இவையெல்லாமும் உன் வாழ்க்கையை விட்டு நிச்சயமாக விலகி நடக்க வேண்டும் என்பதுதான் உண்மை. இனி என்னவாகிவிடுமோ ஏதுவாகிவிடுமோ
என்று எல்லாம் நினைத்து நீ ஒருபோதும் பதறிக்கொண்டிருக்காதே. உனக்கு நடக்கும் எல்லாவற்றையும் நீ சரியாக புரிந்து கொண்டு நிச்சயமாக சந்தோஷமாக வாழ வேண்டும். இத்தனைக்குமான நேரங்கள் இனி உனக்கு உள்ளதை உள்ளபடி எடுத்துச் சொல்ல வரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? நான் இருக்கும் எல்லா தருணங்களையும் நீ ஏற்றுக்கொண்டாயானால் இனி உனக்கு நடக்கும் விஷயங்கள் அத்தனையையும் நீ சரியாக தெரிந்து கொள்வாய். இந்த வெள்ளிக்கிழமை இரவில் உன் வாழ்க்கையில் இருக்கும் தீமையான எண்ணங்கள் கொண்ட மனிதர்களும் உன்னை சுற்றி நின்று வேண்டும் என்றே உனக்கு காயங்களை கொடுக்கின்ற இந்த மனிதர்களும் உன்னை விட்டு விலகிச் செல்ல போகிறார்கள். உன்னை விட்டு முழுக்க முழுக்க உன் வாழ்க்கையை விட்டு இவர்கள் தொலைந்து போகிறார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் பொழுது நல்லதுதான் நடக்கும் என்பதனை நீ நம்புவது உண்மை என்றால் இனி உனக்கு நடக்கக்கூடிய எல்லா நல்ல விஷயங்களும் இந்த தெய்வம்தான் முன்னிருந்து உனக்கு நடத்தும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ளத்தான் போகிறாய். எந்த நாளும் என் பிள்ளைக்கென நான் நிச்சயமாக பல நல்ல தருணங்களை ஏற்படுத்தி கொடுப்பேன் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். நான் சொல்ல சொல்ல தீமைகள் ஒவ்வொன்றும் உன்னை விட்டு விலகிச் செல்லும். துக்கமான செய்தி உனக்கு அல்ல, உன்னை ஆட்டி படைக்கும் தீமைக்கு என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பிரத்யங்கராவினுடைய மனதை புரிந்து கொண்ட என் பிள்ளையானால் நிச்சயமாக நான் சொல்லும் பொழுதே இதனை நீ உணர்ந்திருப்பாய். நான் சொல்லும் பொழுதே இதை என்னவென்று என் பிள்ளை கட்டாயமாக நீ தெரிந்து கொண்டிருப்பாய். இனி என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பது எல்லாமும் உனக்கு இந்த வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி உன்னை நகரச் செய்துவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் நேரங்கள் இனி எப்பொழுதும் உன்னை ஆனந்தப்படுத்த வருகிறது. வெள்ளிக்கிழமை இரவில் உன்னை ஆட்டி படைக்கும் துரோகம் ஒன்று இந்த உலகத்தை விட்டு செல்லப்போகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். அவர்களுக்கு இனி இங்கு இடமில்லை. அவை இங்கே தங்கி இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை. நடப்பதை எல்லாமும் நாம் உணரும் பொழுது இனி கொஞ்சம் கொஞ்சமாக நீ ஒவ்வொரு விஷயங்களையும் இந்த வாழ்க்கையிலிருந்து நிச்சயமாக கற்றுக்கொண்டு விடுவாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நான் இருக்கும் வரை உனக்கு நடப்பது எல்லாமும் சரியானதுதான் என்பதனை இனி என் பிள்ளை நீ கட்டாயமாக தெரிந்து கொள்ளப் போகிறாய் என்பதுதான் உண்மை. நல்லது நடக்க வேண்டி நான் உன்னை தேடி வருகிறேன் என்றால் இனி என்ன நடந்தாலும் அவை எல்லாவற்றிலுமே என் பிள்ளை தனக்கான ஒன்றை நிச்சயமாக நீ பெற்றிடுவாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உனக்கான ஒரு விஷயத்தை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உன் தாய் உனக்கு வேண்டிய உண்மைகளையும் நீ விரும்புகின்ற சந்தோஷங்களையும் உனக்கென மகிழ்ச்சிப்படுத்தி தந்து என்றும் உன்னை வாழ வைக்க நான் நினைக்கும் இந்த நேரம் இனிமேல் எதையுமே என் பிள்ளை நீ அவ்வளவு சுலபமாக விட்டுவிட முடியாது. நான் இருக்கும் நேரம் உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்கள் இனி ஒவ்வொன்றும் இனி என்றுமே உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. இனி என்னவானாலும் என் பிள்ளையினுடைய நிலையை நான் நிச்சயமாக உனக்கு திருப்பி கொடுக்க வருவேன். இந்த வெள்ளிக்கிழமையில் நான் சொன்ன வாக்கு உன் வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றாமல் போகாது என்பதனை புரிந்து கொள். இந்த வாக்கு உன்னுடைய வாழ்க்கையை நீ விரும்பியது போல நிச்சயமாக தந்துவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த பிரத்யங்கரா சொல்லும் எல்லா சொல்லும் உன்னுடைய மனதை கொஞ்சம் கொஞ்சமாக பதப்படுத்தி கொண்டிருக்கின்றது. இந்த பிரத்யங்கரா யார் கண்களுக்கு தெரிகின்றாலோ அவர்கள் கண்களுக்கு இந்த வராகி தேவி நிச்சயமாக தெரிவாள் என்பதனையும் நீ புரிந்து கொள். சிங்க முகத்தை கொண்டவள் நான் இருக்கும் பொழுது காட்டு பன்றியின் ரூபத்தை கொண்டவள்
அந்த வராகியும் உன் கண்களுக்கு மிக சுலபமாக தெரிய தொடங்கி விடுவாள் என்பதனை நீ மறந்து விடாதே. எல்லாமுமாக உன் அம்மா நான் இருக்கும் வரை என் பிள்ளை நீ எதற்கும் பதறாதே. என் அன்பு குழந்தைக்கு இந்த பிரித்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.